ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். ஓகேவா? இன்னைக்கு வந்து சண்டே, எல்லாத்து வீட்லயும் இன்னைக்கு கறி மீன் எல்லாமே எடுத்து செய்வீங்க. இங்க நம்ம கடையில வந்து பிரியாணி கடை வச்சிருக்கனால டெய்லியும் கறி தான். அதனால ஸ்பெஷலாலாம் இன்னைக்கு எதுவும் செய்யல. நாங்க என்னைக்கு வீட்டுல இருக்கோமோ அந்த அன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கறி மீன் இறால் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு எடுத்து செய்வோம். அதை நான் வீடியோவாகவும் எடுத்து போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஒரு சில வீடியோக்கள் வந்திருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. ஓகேவா? இப்ப நம்ம வந்து எதை பத்தி பேச போறோம்னா, நான் ஒரு காலையிலேயே வந்துட்டு நாகூர்ல இருந்து இங்க வரும்போது வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை இந்த பசங்க பார்த்துட்டு வண்டி ஏறி வந்துட்டாங்க. இங்கே கடைக்கே வந்துட்டாங்க. எனக்கு இன்னைக்கெல்லாம் தெரியாது, நாளைக்கு நான் ஸ்கூல் போயிடுவேன். அதனால எனக்கு வந்து இன்னைக்கே நீங்க வந்து அந்த பார்க்கு கூட்டிட்டு போகணும். அப்புறம் வந்துட்டு நேத்து போட்ட வீடியோ வந்துட்டு நான் காட்டினேன். நேத்து அம்மா லாங் வீடியோ போட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிட்ட காட்டினேன்னா, அப்பனா நீங்க வந்து நாங்க இல்லாம தானே நீங்க அங்க போகாம இருக்கீங்க, நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில பாத்தீங்கல்ல, நாங்க 2 பேர் மட்டும்தான் வந்தோம். ஆனா இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, பஸ் ஏறி இங்கே வந்துட்டாங்க. எங்கன்னா நாகப்பட்டினத்துல இருந்து நாகூர்ல இருந்து நாகப்பட்டினம் வந்து நாகப்பட்டினத்துல இருந்து வேளாங்கண்ணிக்கு பஸ் ஏறியே வந்துட்டாங்க. ஓகேவா? பாருங்க. ஹாய், நான் இன்னைக்கு கூட்டே போகணும்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு வந்தது. ஆனா என்ன சொல்றாங்கன்னு தெரியல, பாப்போம். அங்க ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாருங்க, மூஞ்சி கூட்டிட்டு இருக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு தான் நாங்க பஸ் ஏறி வந்திருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எங்க போறோம் என்ன எதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதுல பாருங்க. கண்டிப்பா வந்துட்டு இங்க இருந்து ஒரு 1/2 hour தான், சாரி 1/2 கிலோமீட்டர் தான் அது. கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, வியாபாரத்தை முடிச்சுட்டு கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். டைம் இருந்துச்சுன்னா கூட்டிட்டு போறேன். அது வந்து நம்ம கன்ஃபார்மா சொல்லக்கூடாது. ஓகேவா? ஏன்னா வியாபாரத்தை பொறுத்துதான் நம்ம எங்கேயாவது வெளியே போறோம் போகல அப்படிங்கறத பத்தி சொல்லணும். அதுவும் இல்லாம எனக்கு பிள்ளைகளோட இருந்த அந்த ஒரு ஃபீலே இல்லை. வரவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகேவா? பிள்ளைங்க நம்மளோட இருந்தாலே நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷம் தானே. ஓகே, அடுத்து வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, நேத்து வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மரியா அதுக்கப்புறம் வந்துட்டு சரவணபவன், இந்த 2 கடையில தான் நாங்க வாங்கி சாப்பிட்டுருக்கோம். எங்களுக்கு சாப்பாடு அங்க வந்து திருப்தியாவும் இருக்கும். அதே மாதிரி நீங்க என்ன நினைச்சாலும் சரி, ஒரு சாப்பாடு வாங்கினோம்னா 2 பேர் ஷேர் பண்ணிக்குவோம். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அந்த ஒரு சாப்பாடு வர்த்தாதான் இருக்கும். நாங்க லோக்கல்ங்கிறதுனாலயோ அந்த மாதிரி எல்லாம் இல்ல. சொல்லுங்க. சாரி, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. நம்ம வீடியோ போடும்போது தான் ஏதாவது நடுவில் நம்மள்ட்ட ஏதாவது ஒரு கேள்வியா கேட்பாங்க. நம்மளுக்கு அதுக்கு பதில் சொல்றதா இல்ல வீடியோ பேசுறதாலே புரியாது நம்மளுக்கு. என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம லோக்கலு வெளியூர் அந்த மாதிரி எல்லாம் இங்க பாகுபாடு கிடையாது. கரெக்டா ஆவரேஜான ரேட்டா இருக்கும். சாப்பாடும் திருப்தியா இருக்கும். ஒரு 2 வகை பொரியலோட ஒரு சாம்பார், ரசம், புளிக்குழம்பு மீன்ஸ் வத்த குழம்பு அந்த மாதிரி வச்சு, அப்பளம், ஊறுகாய், தயிர், இதெல்லாமே சூப்பரா அல்டிமேட்டா இருக்கும். ஓகேவா? நான் வந்து அங்க சைவம் தான் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். ஓகேவா? நான்வெஜ் வந்து மரியாதை இருக்கு அப்படின்னு நான் மரியாதை இருக்கு. ஓகேவா? யாராவது சாப்பிடணும்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது போக அவங்க நேத்து சொன்ன மாதிரிதான் அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கடைகள் நிறைய அவைலபிளா இருக்குது. உங்களுக்கு டேஸ்ட் எங்க வர்த்தா இருக்கும், எங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து சாப்பிடுங்க. என்னோட கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்லுங்க. நேத்து ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, நாங்க வருஷம் வரோம் சிஸ்டர், அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன அந்த 2 கடையில சாப்பாடு கண்டிப்பா நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு மற்ற கடைகள்ல இங்க வந்து நீங்க சாப்பிட்டு எது நல்லா இருந்தது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அதாவது வர பக்தர்களுக்கோ நண்பர்களுக்கோ கொஞ்சம் உதவியா இருக்கும். கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதை பத்தி. ஓகேவா? அப்புறம் வந்துட்டு இந்த வேளாங்கண்ணிக்கு வந்துட்டுனா நிறைய பேர் மெடிக்கல் எங்க இருக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க. ஏன்னா நான் முன்னாடி நின்று சாப்பாடு அடிச்சு கொடுக்குறேன் இல்லையா, அப்போ எங்கிட்டே வந்து நிறைய பேர் அட்ரஸ் கேட்கறாங்க, இங்க மெடிக்கல் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. பஸ் ஸ்டாண்ட ஒட்டினாப்ல வந்து உமா பேக்கரி அப்படின்னு சொல்லி இருக்கு. உமா பேக்கரிக்கு பக்கத்திலே இருக்குது அப்போலோ மெடிக்கல். அப்போலோ தானடா? அப்போலோ மெடிக்கல் வந்து பஸ் ஸ்டாண்ட ஒட்டின மாதிரியே இருக்கு. அதனால யாருமே வேளாங்கண்ணிக்கு வந்து சுத்தி பார்க்குற பக்தர்கள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்துல பஸ் ஸ்டாண்ட் ஒட்டியே இருக்குது. நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு நான் உங்களுக்கு தெரிவிக்கிற இது ஒரு நியூஸா இருக்கும். ஓகேவா? அப்போலோ மெடிக்கல் இருக்குது, அங்க எல்லாமே கிடைக்குது. அது போக
நம்ம உள்ள போனோம்னா கூட அப்போலோ சார்ந்த குட்டி குட்டி 4-5 மெடிக்கல் இருக்கு. அப்போலோலயே 4-5 மெடிக்கல்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம கடைய பக்கத்துல இருக்கிறதுனால நான் இந்த கடையை தான் சஜஷன் பண்றேன். ஓகேவா? அது போக நம்ம கடற்கரை கிட்ட போற வரைக்குமே ஒரு 4 சம்திங் மெடிக்கல்ஸ் இருக்குது. எதுனாலுமே எமர்ஜென்சிக்கு நீங்க அங்க போய் மருந்துகளை வாங்கிக்கலாம். ஓகேவா? அடுத்தது இன்னைக்கு நிலவரம் வேளாங்கண்ணில இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, எப்பயுமே பொதுவா நான் சொல்றதுதான், சனி ஞாயிறு அன்னைக்கு கூட்டமா தான் இருக்கும். இன்னைக்கு சாயந்தரம் என்ன ஆயிடும்னா கூட்டம் எல்லாம் அப்படியே கலைஞ்சிருவாங்க. ஏன்னா நாளைக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இருக்கு அப்படிங்கறதுனால இன்னைக்கு சாயந்தரம் அப்படியே வந்து கூட்டம் வந்து குறைஞ்சிரும். நாளைக்கு நிலவரம் என்னங்கிறத கண்டிப்பா நான் சொல்றேன். ஓகேவா? லாங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி என்னைய சார்ந்த ஒருத்தர் வந்து எப்படி சொல்றேன், என்னோட நண்பர் அப்படி வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் நண்பர்னு சொல்லலாம். அவரு சாரி ஒரு போன் வந்துருச்சு. என்னோட அண்ணன் தம்பி அப்படி என்னோட உறவா. ஓகேவா? எனக்கு வந்து லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. அதனாலதான் நம்ம வந்து இந்த வீடியோ போடுறோம். தொடர்ந்து நீங்க சப்போர்ட் கொடுங்க. இன்னும் நிறைய நம்ம அந்த லாங் வீடியோலயே வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் காட்டுறேன். ஓகேவா? இன்னைக்கு 2 நாளைக்கு நம்ம கடை போட்டுட்டோம். அதனால கடைக்குள்ளாரே உட்காந்து நான் பேசுறேன். இங்க இருக்கிற நிலவரங்களை பத்தி சொல்றேன். ஓகேவா? இன்னுமே வந்து எனக்கு சப்போர்ட் நிறைய நல்லா வியூஸ் போகுது, நல்லா லைக்ஸ் விழுகுது, கமெண்ட்ஸ் நல்லா இருக்குது. நீங்க இந்த மாதிரி வீடியோக்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்க சொல்லும் போது எனக்கு அந்த ஆர்வத்தை தூண்டும். நான் 4 இடத்துல போய் வீடியோ போடுறதுக்கு எனக்கும் சரி, எங்க வீட்டுல எல்லாம் இந்த வீடியோ போடுறதுக்கு நான் ரொம்ப பர்மிஷன் கேட்டுதான் போடுறேன். அப்படிங்கும்போது நீங்க கொடுக்குற சப்போர்ட்டிவ்லதான் அவரு கொஞ்சம் மனசு ஆறுதல் பண்ணுவார். சரி ஓகே, லாங் வீடியோக்கு இவ்வளவு வியூஸ் வராங்க, இவ்வளவு லைக்ஸ் விழுகுது, சரி மக்களுக்கோசரம் நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சப்போர்ட் பண்ணுவாரு. இன்னைக்கு பாருங்க, நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்தேன். அந்த ஷார்ட்ஸ் வீடியோல கூட நான் சொல்றேன், ஏதாவது நீங்க பேசுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ அவரு இப்படி கை வச்சுட்டு நீங்க பாருங்க அப்படின்ட்டு அந்த ஒரு வார்த்தையோட முடிச்சுட்டாரு. சோ நான் என்ன சொல்றேன்னா, நானே கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத விட என்னோட உறவுகளாகிய நீங்க கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் மேலும் மேலும் வளர்றதுலதான் என் கூட இருக்கிறவங்க எனக்கு இது வந்து ஊக்கப்படுத்துவாங்க. சரி போ, உனக்குன்னு மக்கள் சொல்லி சப்போர்ட் பண்றாங்க, நீ நல்ல பாதையில தான் போற அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட எனக்கு வந்து கை கொடுத்து தூக்கி விடுவாங்க. ஓகேவா? தயவு செஞ்சு தவறான கமெண்ட்ஸை போடாதீங்க. வேளாங்கண்ணி நிலவரம் என்னங்கிறத டெய்லியும் நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஓகேவா? என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வெளியே வந்து நான் கடைகளை எல்லாத்தையுமே சுத்தி காட்டி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். நான் கடையை வச்சிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல என்னால கடையை விட்டுட்டு வெளியே போக முடியாது. ஸோ நான் இந்த மாதிரி நேரத்துல உட்காந்து இங்க நிலவரம் எப்படி இருக்குது, அது போக இங்க என்னெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு அப்படிங்கறத பத்தியும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன். ஓகேவா? ஓகே, என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. ஓகேவா? ஒரே நிமிஷம். ஓகே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச வரைக்குமே இன்னைக்கு வந்து பசங்களை கூட்டிட்டு போயிட்டு நான் அந்த பார்க் இருக்குன்னு சொன்னேன்ல, அதாவது பேர்ட்ஸ் ஃபீடிங் பார்க் இருக்கு இல்லையா, அந்த பார்க்குக்கு போயிட்டு முடிஞ்ச அளவு வீடியோஸ் எல்லாமே எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். பார்த்து சந்தோஷமா இருங்க. கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி இடத்துக்குலாம் குழந்தைங்களை கூட்டிட்டு போய் சந்தோஷமா பாருங்க. ஓகேவா? பாய் உறவுகளே, பாய். லைக் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு நான் அந்த போஸ்டர் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேவா? பாய் உறவுகளே.